இந்த குத்துபாவிலே நாம் சஹாபாக்களின் முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சில விடயங்களை இந்த குத்துபாவிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த தீனுல் இஸ்லாத்தை தன்னுடைய சமுதாயத்துக்கு பரப்புவதற்காக பல தூதர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். அந்த தூதர்களில் இறுதியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மார்க்கத்தை சொல்லும் ஒரு தூதராக அல்லாஹ் தெரிவு செய்தான். அந்த தூதருக்கென்று அவர்களுடைய வார்த்தைகளை, அவர்களுடைய சொற்களை புரிந்து விளங்கி அதனை பின்பற்றி இந்த உலகத்தில் அதை பரப்புகின்ற ஒரு சமுதாயமாக சஹாபாக்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான். இந்த சஹாபாக்கள் நம்முடைய மார்க்கத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்காக இந்த தீனுல் இஸ்லாம் முறையாக நபிகளார் தெளிவுபடுத்திய அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த பிரகாரம் அந்த மார்க்கம் இறுதி வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் அது சென்றடைவதற்கு ஒரு பாலமாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். அன்பு சகோதரர்களே, இந்த சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை பரப்புவதிலே, இந்த மார்க்கத்தை ஏனைய தமக்கு பின்னால் வந்த மானிட சமூகத்துக்கு இது போய் சேர்வதற்கு அவர்கள் ஒரு பாலமாக இருந்ததை போன்று அவர்கள் இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியமானவர்கள், அந்த சஹாபாக்கள் எப்படியான பண்புடையவர்கள், அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே எப்படி நம்பிக்கைக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர் எவ்வாறு நம்பிக்கைக்குரியவர்கள் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு அழகாக சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பு சகோதரர்களே, உலகத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும் விட மிகச் சிறந்த ஒரு ஆதாரம், மிகச் சிறந்த ஒரு உண்மை எதுவென்றால் அல் குர்ஆன் தான். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லும் வார்த்தையை விட மிகவும் உண்மையான ஆணித்தரமான ஒரு வார்த்தை எதுவும் இருக்க முடியாது. அந்த அல் குர்ஆனை அடுத்து இருக்கின்ற மிகவும் ஆதாரபூர்வமான உயர்ந்த ஏற்றுக்கொள்ள தகுந்த ஒரு வார்த்தை இருக்கிறது என்றால் அது நபிகளாருடைய வார்த்தை தான். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வார்த்தைகளும் தன்னுடைய தோழர்களை, ரசூலுல்லாஹ்வின் அந்த தோழர்களை பற்றி எப்படி சொல்லி இருக்கிறார்கள், அவர்களை நாம் எப்படி நம்ப வேண்டும், அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு எந்த அந்தஸ்தை நாம் கொடுக்க வேண்டும், அவர்கள் நமக்கு கொண்டு வந்த மார்க்கத்தை எந்த சந்தேகமும் இல்லாமல் அவர்கள் சொன்னதை நம்புவதென்றால் அவர்களை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி உண்மை பேசக்கூடியவர்கள், இந்த மார்க்கத்தில் அவர்கள் கூடுதல் குறைத்தல்கள் செய்திருப்பார்களா, செய்திருக்கும் பண்பாடு அவர்களிடத்தில் இருக்குமா என்ற அந்த தெளிவு நம்மிடத்தில் இருந்தால் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மீது நமக்கு நம்பிக்கை வரும். அவர்கள் அந்த சஹாபாக்கள் மீது நமக்கு ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் ஏற்படும். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை நமக்கு வந்து சேருவதற்காக அல்லாஹ் தெரிவு செய்த ஒரு சமுதாயம் அந்த சஹாபாக்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் அவர்களை பற்றி புகழ்ந்து கூறுகிறான். அவர்களை நீங்கள் நம்ப வேண்டும். அவர்கள் எப்படியான ஈமான்தாரிகள், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்லுவதிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள், அல்லாஹ்வின் தீனை பின்பற்றுவதிலே அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி உறுதுணையாக இருந்தார்கள், எப்படி உதவியாளர்களாக அவர்கள் இருந்து கொண்டார்கள், ஏனைய சஹாபாக்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்களோடு எப்படி அவர்களுடைய நட்பை வைத்துக் கொண்டார்கள் என்பதை எல்லாம் அல் குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகள் நமக்கு தெளிவாக சொல்லுவதை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டால் சஹாபாக்கள் மீது நமக்கு ஒரு மதிப்பு ஏற்படும். அவர்களுடைய வார்த்தைகளில் நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அவர்கள் இந்த உலகத்தில் பின்பற்றிய இந்த மார்க்கத்தில் அவர்களுடைய விளக்கத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கையும் அதன் மீது ஒரு பற்றும் நமக்கு வருவது என்றால் அவர்கள் சொன்னது உண்மைதான், அவர்கள் செய்தது போன வழி சரியான பாதைதான் என்பது நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் நாம் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவோம். அவர்களை முறையாக அவர்கள் வழியில் நாம் தீனை விளங்குவதற்கு முற்படுவோம். அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் உலகத்திலே இருக்கின்ற வார்த்தைகளிலே எல்லாம் எது மிக உண்மையான வார்த்தை என்று நம்பி இருக்கிறோமோ அந்த அல் குர்ஆன்
சஹாபாக்களை பற்றி சொல்லும் வசனங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக உண்மையை பேசக்கூடிய, மக்களுக்கு நேரான வழியை காண்பிக்கக்கூடிய, மனிதர்களை சொர்க்கம் கொண்டு செல்லுவதற்காக ஆசைப்பட்ட உண்மையான அந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் தன் தோழர்களை பற்றி என்ன சொன்னார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அவர்கள் சொன்ன மார்க்கத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வரும். அந்த சஹாபாக்கள் மீது நமக்கு நம்பிக்கை வந்தால், அவர்களுடைய உண்மை நிலைகளை நாங்கள் புரிந்து கொண்டால் அவர்களுடைய வார்த்தை மேல் நமக்கு நம்பிக்கை வரும். இந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அன்பு சகோதரர்களே, முதலில் நாங்கள் சஹாபி என்றால் யார், சஹாபாக்கள் என்று நாம் சொல்லுகிறோமோ அவர்கள் யார் என்றால், சஹாபாக்கள் என்பதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோரும் சொன்ன வரைவிலக்கணம், எல்லோராலும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் எல்லா அறிஞர்களாலும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், மன் லக்கியன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினன் பிஹி வ மாத அலா தாலிக். இதான் சஹாபாக்கள். சஹாபி என்றால் யார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை கண்டு சந்தித்து அவர்களை ஈமான் கொண்டு அந்த ஈமானின் அடிப்படையில் மரணித்தவர்கள், இவர்கள் தான் சஹாபாக்கள். ஈமான் கொண்டிருக்க வேண்டும், ரசூலுல்லாவை பார்த்திருக்க வேண்டும், அந்த ஈமானோடு கடைசி வரைக்கும் வாழ்ந்து உலகத்தில் மரணித்திருக்க வேண்டும். மௌத்தாகும் பொழுதும் ஈமானோடு அவர்கள் மரணித்திருக்க வேண்டும். அவர்கள் தான் சஹாபாக்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றி நபிகளாருக்கு பின்னால் மதம் மாறி இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் சஹாபாக்கள் கிடையாது, அவர்களை சஹாபியில் சேர்ப்பது கிடையாது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கவில்லை, அப்படி ஒருவர் இருந்தாலும் அவரையும் சஹாபாக்களில் சேர்ப்பதில்லை. அப்ப சஹாபி என்பது யார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து இருக்க வேண்டும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும், மூமினாக இருந்திருக்க வேண்டும், இறுதி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து இந்த உலகத்தில் ஈமானோடு அவர் மரணித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது சூரா அல் ஃபத்ஹின் 29வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர், வல்லதீன மஅஹு, அந்த முகம்மதோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த சஹாபாக்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூலுல்லாவோடு அன்று ஈமான் கொண்டு இருந்தவர்கள், அஷித்தாவு அலல் குஃபார், இறை நிராகரிப்பாளர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், ருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரமாக அன்பாக நடந்து கொள்வார்கள். அப்ப அந்த சஹாபாக்களுடைய பண்பு என்னவென்றால், இஸ்லாத்தின் எதிரிகளை, இஸ்லாத்தின் விரோதிகளை அவர்கள் மீது கடுமையாக நடந்து கொள்வார்கள். முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், ஈமான் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் அவர்கள் அன்பாக நடந்து கொள்வார்கள், பரஸ்பரமாக பொறாமை போட்டி இல்லாமல் நடந்து கொள்வார்கள். தராகும், அந்த சஹாபாக்களை, நபிகளாரோடு இருக்கும் அந்த சஹாபாக்களை நபியை நீர் பார்ப்பீர், எப்படி இருப்பார்கள், ருக்அன் சுஜ்ஜதா, ருக்கு செய்தவர்களாகவும் சுஜூது செய்தவர்களாகவும் இருப்பார்கள். நியமமாக தொழுகையை நிறைவேற்றுவார்கள், முறையாக ருக்கு சுஜூதுகளை செய்து தொழுகை என்ன செய்வார்கள், நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வ ரில்வானா, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளையும் அவனுடைய திருப்தியையும் தேடி நிற்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வினுடைய திருப்தி எதிலே இருக்குமோ அதையெல்லாம் செய்வார்கள். அல்லாஹ்வினுடைய திருப்தியே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது, அதை நாடியே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சீமாகும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுக்குரிய அடையாளம் அவர்களுடைய முகங்களிலே சுஜூதினுடைய அடையாளங்கள் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி என்ன சொல்லுகிறான் என்றால், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அன்பும் இரக்கமும் காட்டக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் எதிரிகள் மீது கடுமையான போக்குடையவர்களாக இருப்பார்கள், அல்லாவின் திருப்தியை நாடி செயல்படுவார்கள். அவருடைய வாழ்க்கையே என்னதான், அல்லாவின் திருப்தியை பெறுவதுதான். உலகத்தில் அல்லாஹ் விரும்பாததை செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் எதை விரும்ப மாட்டானோ அதை செய்ய மாட்டார்கள். அல்லாவின் திருப்தியே அவர்களுடைய உலக வாழ்க்கையாக இருந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப இது அல்லாஹ் என்ன சொல்லித்தாரான், சஹாபாக்கள் என்பவர்கள் அல்லாவின் திருப்தியை நாடி உலகத்தில் வாழ்ந்தவர்கள், அல்லாவின் திருப்திக்காக வாழ்வார்கள், அல்லாவின் வெறுப்பை செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை விரும்ப மாட்டானோ
அந்த வாழ்க்கை அவர்களிடத்தில் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதான் சஹாபாக். அதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், லில் ஃபிக்ராஇல் முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், அதாவது முஹாஜிர்களான அந்த ஏழை தோழர்கள் மக்காவை விட்டு மதீனாவை நோக்கி புறப்பட்டார்களே, இஸ்லாத்தின் எதிரிகளால் விரட்டப்பட்டார்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை முறையாக பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மக்கா காபிர்களின் தொல்லைகளை எதிர்த்து மதீனா நகரை நோக்கி உண்மையான மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்ன செய்தார்கள்? தங்களுடைய சொத்துகளை இழந்து அவர்கள் சென்றார்கள். அவர்களுடைய வீடுகளையும் சொத்துகளையும் இழந்து என்ன செய்தார்கள்? மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனார்கள். அந்த முஹாஜிர்கள் யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வ ரில்வானா, அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருப்தியை, அல்லாஹ்வினுடைய சிறப்புகளையும் தேடியே அவர்கள் போனார்கள். வயன்சுரூனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் அவர்கள் உதவியாளர்களாக இருந்தார்கள். உலாயிக ஹுமுஸ் சாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள். அப்ப சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சஹாபாக்கள் உண்மையாளர்கள். அவர்களுடைய பேச்சிலே அவர்கள் உண்மையாளர்கள், பொய் சொல்ல மாட்டார்கள். அப்ப அவர்கள் மார்க்கம் சொன்னா எப்படி இருக்கும்? மார்க்கத்தில் பொய் சொல்லுவார்களா? மார்க்கத்தில் விளையாட்டு காட்டுவார்களா? மார்க்கம் இல்லாத ஒன்றை மார்க்கம் என்று சொல்லுவார்களா? அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுமுஸ் சாதிகூன், அந்த சஹாபாக்கள் உண்மை பேசக்கூடியவர்கள், உண்மையாளர்கள். அல்லாஹ்வுக்காகவே தங்களுடைய ஊரையும் தங்களுடைய சொத்துகளையும் விட்டு அல்லாஹ்வின் திருப்திக்காக புறப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் உலாயிக ஹுமுஸ் சாதிகூன், அவர்கள் உண்மையாளர்கள், பொய் பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறான், சஹாபாக்கள் உண்மை பேசக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட மிகவும் நம்பகமான வார்த்தை என்ன இருக்கிறது என்று தோழர்களே? அல்லாஹ்வுடைய, அப்ப ரசூலுல்லாஹ்வின் தோழர்களை கொச்சைப்படுத்தலாமா? சஹாபாக்களுடைய போக்குகளை நாம் கிண்டல் செய்யலாமா? அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்ட அந்த நபி தோழர்களை நாம் திட்டலாமா? அவர்களுடைய மார்க்கத்தை நாம் குறை கூறலாமா? அவர்கள் இந்த உலகத்தில் எதை மார்க்கம் என்று செய்தார்களோ அதை நாங்கள் குறை காணலாமா? சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் உண்மையாளர்கள், உண்மை பேசக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் ஹஸ்ரின் 8வது வசனத்தில் அந்த சஹாபாக்களை உண்மையாளர்கள், சாதிகூன்கள், உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹ் சூரா அல் அன்ஃபால் 74வது வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்றால், வல்லதீன ஆமனு வ ஹாஜரு வ ஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், எவர்களெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் என்னும் பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹ்வின் பாதையிலே அறப்போரும் புரிந்தார்களோ, வல்லதீன ஆவோ வ நஸரு, மேலும் யாரெல்லாம் ஹிஜ்ரத் வந்த அந்த மக்காவாசிகளை அரவணைத்து அவர்களுக்கு பல உதவிகளும் செய்தார்களோ, அந்த மதீனாவாசிகளும் இருக்கிறார்களே, இந்த நபித்தோழர்கள், மக்காவில் இருந்து வந்த நபித்தோழர்களும் மதீனாவில் இருந்து அல்லாஹ்வின் தூதரையும் சஹாபாக்களையும் வரவேற்ற அந்த மதீனத்து சஹாபாக்களும் உலாயிக ஹுமுல் மூமினூன ஹக்கா, அவர்கள் எல்லாம் உண்மையான மூமின்கள், கலப்படமற்ற, ஷிர்கில்லாத, தெளிவான உண்மையான மூமின்கள். இது யாரு சொன்னா? எந்த அறிஞனும் சொன்ன வார்த்தை கிடையாது. உலகத்தில் எந்த அறிஞனும் சொன்னது கிடையாது. இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அந்த சஹாபாக்கள், மதீனத்து சஹாபாக்களும் மக்காவில் இருந்து ஊரை விட்டு அல்லாஹ்வுக்காக புறப்பட்டு வந்த அந்த சஹாபாக்களும் யாரு? உலாயிக ஹுமுல் மூமினூன ஹக்கா, உண்மையான மூமின்கள். அவங்களுடைய உள்ளத்திலே கலப்படம் இல்லை, ஏமாற்று இல்லை, நயவஞ்சகத்தனம் இல்லை, உண்மையான நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. அல்லாஹ் எதை நம்ப சொன்னானோ அதை நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை நம்புமாறு சொன்னார்களோ அதை அப்படியே உண்மையாக நம்பினார்கள். அப்ப இறை தூதர்கள் யார்? அதாவது நபிகளாருடைய தோழர்கள் யார்? உண்மையான நம்பிக்கையாளர்கள். இது யார் உத்தரவாதம் பண்ணுகிறான்? அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நபி தோழர்களுடைய உள்ளம் தூய்மையானது, அவர்கள் உலகத்தில் ஏற்றிருந்த நம்பிக்கை, ஈமான் உண்மையானது, சத்தியமானது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், லஹும் மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். அந்த நபி தோழர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் மன்னிப்பும் சிறப்பான உணவும் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அந்த நபி தோழர்கள் எல்லாம் உண்மையான மூமின்கள்,
உண்மையான விசுவாசிகள். நம்மிடத்தில் கூட சில சந்தர்ப்பங்கள் ஈமானை இழந்து விடுவோம். சில பொருளாதாரத்துக்காக, சில அந்தஸ்துக்காக, சில நோய் நொடிகள் வருகின்ற பொழுது சில வேளைகளில் நாம் ஈமானை கூட இழந்து விடுவோம். ஈமானை பங்கப்படுத்தும் காரியங்களை கூட செய்து விடுவோம். ஆனால் அல்லாஹ் அந்த நபித்தோழர்கள் மக்காவாசிகளை மதினாவாசிகளையும் உலாய்க்க ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் உண்மையான விசுவாசிகள், கலப்படமற்ற நயவஞ்சகத்தன்மையற்ற உண்மையான விசுவாசிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அந்த உண்மையான விசுவாசிகள் பொய் இருக்குமா, ஏமாற்று இருக்குமா, மார்க்கம் இல்லாததை மார்க்கம் என்று சொல்லுவார்களா, நபி சொல்லாததை நபி சொன்னதாக சொல்லுவார்களா, நபி சொன்னதை மறைப்பார்களா, மூமின்கள் செய்வார்களா? இதை அல்லாஹ் குர்ஆன் மூமின்களுக்கு என்று சில பண்புகளை சொல்லுகிறான். அந்த மூமின்களின் முதல் பட்டியலில் இருப்பவர்கள் சஹாபாக்கள். அப்ப அல்லாஹ் இங்க சொல்லுகிறான் அவர்கள் தான் உண்மையான மூமின்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அப்ப சஹாபாக்களுடைய தன்மை என்ன? அல்லாஹ் எல்லோருடைய உள்ளத்தையும் அறிந்தவன். இன்னல்லாஹ அலீமுன் பிதாத்தி சுதூர், மனிதர்களின் உள்ளத்தில் இருப்பதை அல்லாஹ் அறிபவன். ஒரு மனிதன் உள்ளத்தில் என்ன மறைந்திருக்கிறது, எதை உள்ளே வைத்து எதை வெளியே பேசுகிறான் என்பதை அல்லாஹ் அறிவான். உள்ளங்களை அறிந்த அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த மக்காவாசிகளும் மதீனாவாசிகளும் உண்மையான விசுவாசிகள். அவருடைய உள்ளத்திலே ஈமானை தவிர வேறு எந்த கலப்படமும் இருக்கவில்லை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் அழகாக சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சூரத்து தௌபா 88 முதல் 89வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது லாக்கின்னர் ரசூலு, என்றாலும் இத்தூதர், வல்லதீன ஆமனுமாஹு, இந்த தூதரோடு ஈமான் கொண்டு இருக்கின்ற அந்த சஹாபாக்களும், ஜாஹதூபி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய சொத்துகளையும் தங்களுடைய உடைமைகளையும் கொண்டு உயிர்களையும் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி சொல்லுகிறான்? ரசூலும் அவரோடு ஈமான் கொண்டிருந்த அந்த நபி தோழர்களும் எப்படி இருந்தார்களாம்? ஜாஹதூபி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், உள்ளத்தாலும் உடலாலும் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிந்தார்கள். வ உலாயிக லஹுமுல் கைராத், அவர்களுக்கு தான் சகல நலவுகளும் உண்டு. அல்லாஹ் சொல்றான் இந்த சஹாபாக்களுக்கு தான் சகல நன்மைகளும் உண்டு. உலகத்தில் அல்லாஹ் தன்னுடைய மூமின்களுக்கு என்று என்ன நன்மையை கொடுப்பானோ, உலக வாழ்க்கையில் என்ன நலவு கொடுப்பானோ, மறுமை வாழ்க்கையில் என்னென்ன நலவுகளை மூமின்களுக்கு செய்வானோ அத்தனை நலவும் யாருக்குண்டு? அந்த சஹாபாக்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அந்த சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான், அவர்களுக்கு எல்லா நலவையும் கொடுப்பதாக சொல்லுகிறான். அப்ப எல்லா நலவையும் அவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் பொருந்திக் கொண்டிருக்கிறான், அவருடைய ஈமானை அல்லாஹ் பொருந்திக் கொண்டிருக்கிறான். அவர்கள் உலகத்தில் எதை மார்க்கம் என்று செய்தார்களோ அதை அல்லாஹ் பொருந்திக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர்களுடைய அக்கைதாவை நம்பிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர்களுடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சகல நலவுகளையும் அவர்களுக்கு கொடுப்பேன் என்றால் அல்லாஹ் வாக்களிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்லுகிறான்? அந்த சஹாபாக்களுக்கு சகல நலவுகளையும் கொடுப்பேன். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியும் பெற்றவர்கள், வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப சஹாபாக்கள் வெற்றி பெற்றிருந்தால் நாமும் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த சஹாபாக்களுடைய வழியை நாம் பார்க்க வேண்டும். எந்த வழியில் போய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், உலகத்தில் என்ன நம்பிக்கையை, அக்கைதா என்று எந்த நம்பிக்கை அவர்கள் கொண்டிருந்தார்கள், அந்த நம்பிக்கை அல்லாஹ் ஏற்று அவர்களை வெற்றியாளர்கள் என்று சொல்லுகிறான். உலகத்தில் அவர்கள் தொழுதார்கள், நோன்பு பிடித்தார்கள், ஹஜ் செய்தார்கள், தர்மம் செய்தார்கள், திருமணம் முடித்தார்கள், தலாக்கு நடந்தது. இது போன்ற இன்று நாம் எதெல்லாம் ஃபிக்ஹ் என்று சொல்லுகிறோமோ, எதுவெல்லாம் மார்க்கம் என்று பேசுகிறோமோ அது அத்தனையும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த வாழ்க்கையை எவ்வாறு உலகத்தில் கழித்தார்களோ அதை அல்லாஹ் பொருந்திக் கொண்டிருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். யாரு? மக்கா சஹாபாக்களும் மதீனத்து சஹாபாக்களும் வெற்றி பெற்றவர்கள். அப்ப மொத்தமாக அல்லாஹ் எல்லா சஹாபாக்களும் வெற்றியாளர்கள், அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்றவர்கள். வெற்றி பெறுவதென்றால் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறான், அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் அவர்களிடம் என்ன நம்பிக்கை இருந்ததோ அல்லாஹ் பற்றி,
மறுமை பற்றி, கபரு பற்றி, சூனியம் பற்றி, இது போன்ற இன்ன விடயங்கள் பற்றி என்ன நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்ததோ அந்த நம்பிக்கை அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அந்த சஹாபாக்கள் வெற்றி பெற்றவர்கள். எனவே நாங்கள் சஹாபாக்கள் எந்த வழியில் மார்க்கம் என்று போனார்களோ அந்த வழி சரியானது, அந்த வழி நேர்த்தியானது என்று நாங்கள் புரிய வேண்டும். எனவே அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், அத்தல்லாஹு லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சதாவும் அருவிகள் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவர்க்கத்திலே அவர்கள் குடியிருப்பார்கள். அந்த சொர்க்கத்தை அவர்களுக்கெல்லாம் தயார்படுத்தி இருக்கிறான். யாருக்கு? சஹாபாக்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை தயார்படுத்தி இருக்கிறான். அப்ப இந்த சொர்க்கத்தில் எதனால் அவர்கள் நுழைகிறார்கள்? அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் சரியாக இருந்திருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கை அக்கீதா சரியாக இருந்திருக்கிறது. அதனால் அல்லாஹ் அவர்களை வெற்றியாளர்கள் என்று சொல்லி மறுமையில் அவர்களுக்கு என்று சொர்க்கத்தை தயார்படுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நமக்கும் ஆசை என்ன சகோதரர்களே? மௌத்தா போன பின்னர் சொர்க்கம் போக வேண்டும், நரகத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், வெற்றியாளர்களின் பட்டியலில் நாம் இருக்க வேண்டும். அப்ப நாம் யார் வழியை பின்பற்ற வேண்டும்? யாருடைய போக்கை பின்பற்ற வேண்டும்? யார் இந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றி பெற்றார்களோ அவர்களின் வழியில் செல்ல வேண்டுமா இல்லையா? அவர்களை போன்று மார்க்கத்தை விளங்க வேண்டுமா இல்லையா? அவர்கள் வழியில் புறப்பட வேண்டுமா இல்லையா? அதனால் தான் அல்லாஹ் சொல்லி தருகிறான், உங்களுக்கு முன்னர் நபிகளாரோடு வாழ்ந்த ஒரு சமூகம் இருந்தார்கள், அந்த சமூகம் வெற்றியாளர்கள், அவர்களுக்கு என்று அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான், அவர்களை சொர்க்கத்தில் நுழைப்பாட்டுவான், அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், காலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்தில் என்றென்றும் தங்கி இருப்பார்கள். ஜாலிக அல் ஃபௌசுல் அலீம், அதுதான் மிகப்பெரிய வெற்றியாகும். சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குவது இருக்கிறதே அதுதான் மிக பெரும் வெற்றியாகும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த வெற்றியை நாமும் பெற வேண்டுமானால் நமக்கு முன்பு யாரு எந்த வழியால் சென்று அந்த சொர்க்கத்தை அடைந்தார்களோ, எந்த வழியால் போய் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் என்று பெயர் பெற்றார்களோ அந்த வழியில் நாமும் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெறலாம். உலக ஆசைகளிலும் மனோ இச்சைகளுக்கும் நம்முடைய அறிவுக்கும் முதலிடம் கொடுத்து இந்த மார்க்கத்தை கூறு போட்டு பிரித்து எதை மறுக்க கூடாதோ அதை மறுத்து, எதை நம்ப கூடாதோ அதை நம்பி, இப்படியான மார்க்கத்தில் கூறு போட்டு நாம் உலகத்தில் வாழுவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த சஹாபாக்களின் வழியை நாங்கள் விளங்கி செல்லாமல் நாம் ஒரு வழியில் செல்லுவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பாதையை நாமால் சொர்க்கத்தை சென்றடைய முடியாது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம். அன்பு சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத் 7வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், வஅலமு, விசுவாசிகளே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இது யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? சஹாபாக்களுக்கு சொல்றான். ரசூலுல்லாஹ் யாரோடு இருந்தாங்க? நம்மோடு இருந்தாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் யாரோடு இருந்தாங்க? சஹாபாக்களோடு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான், வஅலமு, விசுவாசிகளே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். உங்களிடத்தில் இது நேரடியாக சஹாபாக்களோடு அல்லாஹ் பேசுகிறான். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களே உங்களுடன் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி, காரியங்களில் அதிகமானவற்றுக்கு உங்களுக்கு அவர் கட்டுப்படுவாராக இருந்தால், நீங்கள் விரும்பியபடி அவருடைய வாழ்க்கையை மாற்றுவாராக இருந்தால், நீங்க உங்களுடைய விருப்பப்படிதான் ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால், உங்களுடைய மனோ இச்சைக்கு அடிபணிந்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் லஅனித்தும், நீங்கள் கஷ்டப்பட்டு விடுவீர்கள். அன்பு சகோதரர்களே, இந்த வசனத்தை நன்கு சிந்திக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய மனோ இச்சைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை திருப்பக்கூடாது. நமக்கொன்னு விருப்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பி அதற்கு அந்த வழியில ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்க முற்படக்கூடாது, குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்க முற்படக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான். அந்த மூமின்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து சொல்றான், உங்களுடைய மனோ இச்சைக்கு அந்த தூதர் கட்டுப்படுவாராக இருந்தால், நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ, எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீர்களோ அதற்கு அந்த தூதர் கட்டுப்படுவாராக இருந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள், நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் அல்லாஹ், என்றாலும் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா,
ஹப்பப இலைக்கும் ஈமான், உங்களுடைய உள்ளத்தில் ஈமானை விருப்பமாக்கினான். யாருக்கு? நமக்கு இல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களே அல்லாஹ் இங்க பேசுறான். சஹாபாக்களின் உள்ளத்தில் ஈமானில் விருப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அவங்களோட உள்ளத்துல ஆசை ஈமான் தான். அல்லாஹ்வை நம்புறது, ரசூலை நம்புறது, அல்லாஹ்வுடைய குர்ஆனில் உள்ள வார்த்தைகளை உண்மைப்படுத்துவது போன்ற அதன் மீது அவருடைய உள்ளம் ஆசையாக இருக்கும். அதை உண்மைப்படுத்துவதில் அவருடைய உள்ளம் ஆசையாக இருக்கும். இந்த ஆசை எதனால் வந்துச்சு? அல்லாஹ் ஏற்படுத்தினான் அவங்களோட உள்ளத்துல. அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் இந்த ஈமானை ஆசையை உண்டு பண்ணினான். ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தைக்கு, அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகின்ற தன்மையை அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப சஹாபாக்கள் அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் விருப்பத்தை, மார்க்கத்தின் மேல் விருப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினது. அதனால் அவங்க உண்மையான மூமின்களா வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க உள்ளத்துல அல்லாஹ் செஞ்சுக்கிறான். ஹப்பப இலைக்கும் ஈமான், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை விருப்பமாக்கினான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அந்த ஈமானை உங்களுடைய உள்ளத்தில் அழகுபடுத்தினான். அது அழகாக தெரிந்தது. அந்த நம்பிக்கை தான் சரி என்று புரிந்தது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பக்குவப்படுத்தினான். யாருடைய உள்ளத்தை? சஹாபாக்களுடைய உள்ளத்தை. சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொல்றான், வகர்ரக இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், மேலும் அல்லாஹ் அவர் உங்களுடைய உள்ளத்தில், இந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சான்? அல்லாஹ் வெறுப்பை ஏற்படுத்தினான். எதன் மீது? அல் குஃபுர், நிராகரிப்பை செய்வதை அவருடைய உள்ளத்தில் வெறுப்பு. நிராகரிப்பு அவங்க செய்ய மாட்டாங்க. சஹாபாக்கள் நிராகரிக்கும் வேலையை செய்ய மாட்டாங்க. எது காஃபிராக்கி விடுமோ, எது ஒரு மனிதனை குஃப்ரின் பக்கம் கொண்டு சேர்த்து விடுமோ அந்த செயலை அவங்க செய்ய மாட்டாங்க. அது அவங்க உள்ளத்துல வெறுப்பு. அதை வெறுக்கும் உள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். வல் ஃபுசூக், பாவம் செய்கின்ற அந்த உள்ளத்தில் பாவத்தை வெறுப்பாக்கினான். வல் இஸ்யான், மாறு செய்வதையும் வெறுப்பாக்கினான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. குர்ஆன் எதை போதிக்குதோ அதுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாங்களோ அதுக்கு அவங்க மாறு செய்ய மாட்டாங்க. மாறு செய்வது அவங்களோட உள்ளத்துல வெறுப்பு. ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு வெறுப்பு ஏற்பட்டா அதை செய்ய மாட்டான். அப்ப ஈமானுக்கு பங்கப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டார்கள். அப்படி ஒரு உள்ளத்தை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப அந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? உள்ளத்துல குஃப்ர் செய்ய வெறுப்பு, நிராகரிப்புல வெறுப்பு, சிறுக்கான காரியத்தை செய்யறத உள்ள வெறுக்கும், பாவம் செய்யறதுக்கு அவங்களோட உள்ளம் வெறுக்கும். ஈமானின் மீது அவர்களுக்கு ஆசை, ஈமான் கொள்ளுவதன் மீது அவர்களுக்கு அழகு, அந்த ஈமானை பார்த்த அழகு. அப்படி ஒரு அலங்காரத்தை அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் மாறு செய்வாங்களா? அப்ப சஹாபாக்களுடைய விளக்கத்தை கொச்சப்படுத்துவீங்களா? ஒரு சஹாபி ஒன்றை விளங்கின அவரும் மனுஷன் தான், நாங்களும் மனுஷன் தான் என்று சொல்லி தூக்கி எறிவீங்களா? சஹாபாக்களுடைய விளக்கத்தை தவறு என்று சொல்வீர்களா? அப்ப சிந்தித்து பாருங்க சகோதரர்களே, சஹாபாக்கள் என்கிறவங்க யாரு? அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் மார்க்கத்தின் பக்கம் கவர செஞ்சிருக்கிறான். பாவமான மாறு செய்யும் விடயங்களில் அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வெறுப்பு ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் அந்த சஹாபாக்கள் விளக்கத்தில் அல்லாஹ்க்கு மாறு செய்யாமல் வாழ்ந்தவர்கள், உண்மையான முறையில் முத்தகீன்களாக வாழ்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுர் ராஷிதூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழி காட்டிகள். ராஷிதூன், அவர்கள் தான் ராஷிதூன். அவங்களோட வழி நமக்கு ராஷித், நேர்வழி. அவங்க போன பாதை நேர்வழி. அந்த சஹாபாக்கள் சென்ற மார்க்கம், பின்பற்றிய மார்க்கம் நேர்வழி. அதுதான் உண்மையான மார்க்கம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத்தின் 7வது வசனத்தில் அந்த சஹாபாக்களை பற்றி சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, அப்ப சஹாபாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம், அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள், மார்க்கத்தில் அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள், மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு எவ்வளவு அன்பை அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். மார்க்கத்துக்கு விரோத செயல்களை செய்வதில் அவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ் வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வினால் வழிநடத்தப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரினால் வழிநடத்தப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை யாரு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல அல்லாஹ் அனுப்பி வைத்தானோ அந்த தூதரிடத்தில் உட்கார்ந்து படித்தவர்கள். குர்ஆனுக்கு விளக்கத்தை யார்கிட்ட படித்தவர்கள்? சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் படித்தவர்கள். குர்ஆனுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை விட யாருக்கு விளக்கம் சொல்ல முடியும்? அல் குர்ஆன் நபிகளாருக்கு இறங்கியது. அன்பு சகோதரர்களே, அல் குர்ஆனை பற்றி அதிகம் அறிந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தூதரிடத்தில் இருந்து நேரடியாக நபிகளார் முன்னிலையில் இருந்து குர்ஆனுக்கு விளக்கம் படித்தவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் நின்று அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி தொழுதவர்கள் சஹாபாக்கள்.
இது போன்று மார்க்கத்தின் சகல விடயங்களையும் ரசூலுல்லாவில் உட்கார்ந்து படித்தவர்கள் சஹாபாக். அவர்களை குறை காணலாமா? அவர்களுடைய மார்க்கத்தை கொச்சைப்படுத்தலாமா? அந்த தோழர்களை நீங்கள் திட்டலாமா? அவர்களை உங்களை விட கீழ்த்தரமானவர்களாக நீங்கள் பேசலாமா? சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே. மனிதர்கள் தான் சஹாபாக்களும். அவர்கள் எவருமே மாசூம் கிடையாது. பாவத்தில் இருந்து, குற்றங்கள் செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கிடையாது. மனிதர்கள் தான் தவறு செய்வார்கள். மார்க்கத்திலும் சில நேரங்களில் அல் குர்ஆனில் தெளிவாக கிடைக்காத போது, நபிகளாருடைய பொன்மொழிகளில் தெளிவாக கிடைக்காத போது, தங்களுடைய முயற்சிகளை பயன்படுத்தி தன்னுடைய இஜ்திஹாதின் மூலம் சில விடயங்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறார்கள். அந்த தீர்வு சில நேரம் தவறி இருக்கலாம். எப்போது குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு நபித்தோழருடைய ஒரு இஜ்திஹாது மாறுபட்டு தெரிகிறதோ, எப்பொழுது நபிகளாருடைய ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு நபித்தோழருடைய இஜ்திஹாது வேறுபட்டு இருக்கிறதோ, அப்போது நீங்கள் அதை பின்பற்ற தேவையில்லை. எதை பின்பற்ற வேண்டும்? குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும். அதை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுகிறான். வைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபர்தூஹு இலல்லாஹ். உங்களுக்கு ஒரு காரியத்தில் சந்தேகம், பிணக்கு ஏற்பட்டால் குர்ஆன் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம், நபியின் பக்கம் திரும்பி விடுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுங்கள், குர்ஆன் சொன்னது, ஹதீஸ் சொன்னதை பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப நபி தோழர்கள் அவர்களுடைய இஜ்திஹாதில் தவறிழைத்திருந்தால், அது தெளிவாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருந்தால், அந்த இடத்தில் நாம் அவர்களை பின்பற்ற தேவையில்லை. ஆனால் மார்க்கத்தை விளங்குவதில் அவர்கள் முன்னோடிகள். அல்லாஹ்வுடைய தூதரத்திலிருந்து மார்க்கம் கற்றவர்கள். நாம் ஒன்றை கற்பனையில் இஜ்திஹாது செய்வதற்கும் சஹாபாக்கள் இஜ்திஹாது செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணால் பார்த்து, தங்களுடைய பாசையிலே அல் குர்ஆன் இறக்கப்பட்டு, அவர்கள் பேசுகின்ற மொழியிலே ஒரு தூதர் வந்து அவர்களிடத்தில் கால் மடித்து உட்கார்ந்து படித்து, நபிகளாரின் முன்னிலையில் வாழ்ந்து, எத்தனையோ சஹாபாக்களுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நடைபெற்று, அதையெல்லாம் தாங்கள் பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் எடுக்கும் முடிவுக்கும் நபிகளாருடைய மரணத்தின் பல காலங்களுக்கு பின்னால் வந்திருக்கின்ற நாம் எடுக்கும் முடிவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு உட்கார்ந்த சஹாபாக்கள், பலரோடு ஒன்று சேர்ந்து வாழ்ந்த அவர்கள் எடுக்கும் முடிவு வித்தியாசம். அன்பு சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் எந்த வழியில் மார்க்கத்தை விளங்கினார்களோ, எந்த அடிப்படையில் ஹதீஸை விளங்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ, அந்த அடிப்படையில் தான் நாம் விளங்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த அல் குர்ஆனி வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, ஹைருன் நாஸி கர்னி, மனிதர்களில் சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார். எனவே சிறந்தவர்கள் சஹாபாக்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஃபஅக்கூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் என்போர் நம்முடைய பார்வையில் அவர்கள் யார்? அல்லாஹ் அல் குர்ஆனில் முஸ்லிம்களுக்கு அந்த சஹாபாக்களை எப்படி சொல்லி தருகிறான், அவர்களை எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறானோ, அந்த நம்பிக்கை நாம் உள்ளத்தில் நிறுத்தி, அந்த சஹாபாக்களுடைய சிறப்புகளை நாம் விளங்கி, அவர்கள் போன வழியில் நாம் பயணிக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து தௌபா 100வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். மக்கா வாசிகளிலும் மதீனா வாசிகளான அன்சாரிகளிலும் முதல் முந்தியவர்கள் முந்திவிட்டார்கள். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின், அவர்களை சிறந்த முறையில் பின்பற்றி செல்பவர்களும் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அவர்களுக்கு சதாவும் நதிகளோடும் சொர்க்கமும் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சஹாபாக்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, அவங்க வழியிலே பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்களுக்கும் என்ன இருக்கு? சொர்க்கம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம சொர்க்கம் அடைய வேண்டுமானால் சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை எப்படி புரிந்து அதை பின்பற்றி சென்றார்களோ அவர்கள் வழியில் நாமும் செல்ல வேண்டும். ஆனால் சஹாபாக்கள் சில நேரம் அவர்களுடைய இஜ்திஹாதின் மூலம் சில மசாலாக்களில் தவறு இருக்கலாம். எப்போது அவர்களுடைய இஜ்திஹாத் குர்ஆனுக்கு மாற்றம் என்று தென்படுகிறதோ, எப்பொழுது அவருடைய இஜ்திஹாத்
சஹீஹான ஹதீஸுக்கு மாற்றம் என்று தென்படுகிறதோ அப்போது நாம் அவர்கள் வழியை பின்பற்ற தேவையில்லை. ஏன்? அல்லாஹ் சொல்லுகிறான், முரண்பாடு வந்தால் குர்ஆனின் பக்கம் திரும்புங்கள், முரண்பாடு வந்தால் நபியின் பக்கம் திரும்புங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே சஹாபாக்கள் இஜ்திஹாத் அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் வேறுபட்ட கருத்துகள் வரும் பொழுது எது குர்ஆனுக்கு நெருக்கமோ, எது ஹதீஸுக்கு நெருக்கமான கருத்தோ அதை பின்பற்ற வேண்டும். அதை விட்டு தவறான விளக்கங்களை சொல்லி சஹாபாக்களுக்கு கொச்சைப்படுத்தி அவர்களுடைய விளக்கங்களுக்கு தவறான கருத்துக்களை சொல்லி நாம் மாறிவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த குத்துபாவை முடித்துக் கொள்ளலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபாரத்தின் பொழுது ஒரு யூதனிடத்தில் ஒரு குதிரையை வாங்கினார்கள். அந்த குதிரையை வாங்கி அந்த குதிரையை விலை பேசி முடித்து விட்டு ரசூலுல்லாஹ் அந்த யூதனிடத்தில் சொன்னார்கள், இந்த குதிரையை என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வா, அதற்குரிய பெருமதியை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் முன்னால் சென்று விட்டார்கள். இந்த யூதன் குதிரையை இழுத்துக் கொண்டு பின்னால் வந்தான். இடையில் வருகின்ற பொழுது சில மனிதர்கள் மறித்து அந்த குதிரைக்கு விலை பேசினார்கள். அந்த நேரத்தில் அந்த யூதன் ரசூலுல்லாவை கூப்பிட்டு, முகமதே, வாங்குவதென்றால் வாங்கிக்கொள் அல்லது விட்டுவிடு என்று சொல்லுகிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த குதிரையை நான் வாங்கி விட்டேனே, நான் விலை பேசி உன்னிடம் வாங்கி விட்டேனே என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது அந்த யூதன் ரசூலுல்லாவை பார்த்து கேட்டான், நீ என்னிடத்தில் இருந்து இந்த குதிரையை வாங்கி விட்டாய் என்பதற்கு என்ன சாட்சி இருக்கிறது என்று கேட்டான். எந்த சாட்சியும் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் ஹுசைமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், நான் சாட்சி என்று சொன்னார். நான் சாட்சி, ரசூலுல்லாஹ் உன்னிடத்தில் குதிரையை வாங்கி விட்டார் என்பதற்கு நான் சாட்சி என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டார், ஹுசைமாவே, நீ எப்படி சாட்சி சொல்லுவாய், நீதான் அங்கு இருக்கவில்லையே என்று சொன்னார்கள். அப்ப ஹுசைமா சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உண்மையாளர், பொய்யே பேச மாட்டீர்கள், நீங்கள் உண்மையாளர்கள், எனவே உங்களுடைய உண்மையை நான் நம்புகிறேன், அதனால் நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹுசைமாவின் சாட்சி 2 நபரின் சாட்சிக்கு சமன் என்றார்கள். இந்த ஹதீஸை என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ரசூலுல்லாஹ் ஒன்றை சொன்னால் உங்கள் சிந்தனைக்கு அந்த ஹதீஸை விளக்கம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை காப்பாற்றுகிறேன் என்ற பேரில் தவறான விளக்கங்களை சொல்லி கொச்சைப்படுத்தி ஹதீஸுகளுக்கு இல்லாத சிந்தனைகளை எல்லாம் ஊட்டி அந்த ஹதீஸை மறுக்கும் கொள்கையில் போய்விடக் கூடாது. அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஒன்றை சொன்னால் அது உண்மை. ஒரு ஹதீஸை ஏற்பதற்கு என்ன நிபந்தனை இருக்க வேண்டுமோ அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்றால் அந்த ஹதீஸை மறுப்பதற்கு நீங்க முற்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. எனவே ஒரு நபியின் வார்த்தையை மறுப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாங்கள் புரிந்து அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள் என்பதை உணர்ந்து சஹாபாக்களுக்குரிய அந்தஸ்தை கொடுத்து அவர்கள் இந்த ஹதீஸையும் மார்க்கத்தையும் எப்படி புரிந்தார்களோ அந்த வழியில் புரிந்து செயல்படுவதற்கும் அவர்கள் அடைந்த சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம்.